ஆங்கிலம் என்பது காலனி ஆதிக்கத்தின் நினைவு சின்னம் அல்ல, அது உலகளாவிய முன்னேற்றத்திற்கான கருவி என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆங்கிலம் குறித்தாக தெரிவித்துள்ள கருத்துக்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். ஆங்கிலம் இனி ஒரு காலனித்துவ நினைவு சின்னம் அல்ல, முன்னேற்றத்திற்கான உலகளாவிய கருவி என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். சீனா, ஜப்பான், கொரியா, இஸ்ரேல் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் அதை ஒரு காலனித்துவ தொந்தரவாக அல்ல, மாறாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகத்தில் முன்னணி வகிக்க கற்பிப்பதாகவும், அதன் வலுவான தேசிய பெருமையுடன் கூடிய சீனா கூட ஆங்கிலத்தை வளர்ச்சிக்கு அவசியமானதாக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவில் அமித்ஷாவும் RSSம் ஆங்கிலத்தை உயிர்குடிகளாக சித்தரிக்க விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள அவர், அது நமது கலாச்சாரத்திற்கு தீங்கு விளைவிப்பதால் அல்ல, மாறாக ஏழைகள், தலித்துகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை எழுத்து பெற அதிகாரம் அளிப்பதால் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் இருந்ததை போலவே இப்போது ஆங்கிலத்தை மக்களுக்கு எட்டாமல் வைத்திருக்க விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள அவர், மொழி பற்றியது அல்ல, கட்டுப்பாட்டை பற்றியது எனவும், திமுகவில் அனைவரும் அணுகல் தமிழ் அடையாளத்திற்காகவும் ஆங்கில வாய்ப்பிற்காகவும் நாங்கள் நம்புவதாகவும், அதனால்தான் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இரண்டும் கிடைப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது, ஏணியாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமித்ஷாவின் பயம் ஆங்கிலத்தை பற்றியது மட்டுமல்லாமல் சமத்துவம் மற்றும் வளர்ச்சியை பற்றியது எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால், ஆங்கிலம் ஒரு காலனித்துவ நினைவு சின்னம் அல்ல, முன்னேற்றத்திற்கான உலகளாவிய கருவி என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஆங்கிலம் குறித்தான கருத்துக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கொடுத்துள்ள பதிலடி குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தினி.